ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ். இந்த கோலம் போட்டுக்கிட்டே நான் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இல்லைங்களா, சங்கடகர சதுர்த்தி எப்படி உருவாச்சு அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு தடவை கைலாயத்துக்கு விஷ்ணு பகவான் போனாராம் சிவபெருமானை பார்க்குறதுக்கு. அப்போ விநாயகர் பயங்கர ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாராம். அது எப்படி விளையாடிட்டு இருந்தாருன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருந்ததால் குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தாராம். அப்போ அவர் குதிக்க குதிக்க அவருக்கு தொப்பை தொந்தி இருக்கும் இல்லைங்களா, அதுவும் சேர்ந்து குதிச்சு தான். அப்போ அதை பார்த்துட்டு விஷ்ணு ரொம்ப பயங்கரமாக சத்தம் போட்டு சிரிச்சிட்டாராமா. சிரித்த உடனே இவருக்கு விநாயகருக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கு. அதனால் அவரை சபிச்சிட்டாராமா. நீ மறைஞ்சி போயிடணும் பாரு, தேய்ஞ்சி மறைஞ்சி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் விஷ்ணு பகவானை சபிச்சிட்டாராம். சபித்த உடனே அதனால் விஷ்ணு பகவான் என்ன பண்ணாராம், ரொம்ப கவலையாக உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் விநாயகரை. அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டாங்களாம். ஏன்னா விஷ்ணு பகவானும் ஒரு தேவர் இல்லைங்களா, அதனால். ஸோ அதனால் விநாயகரோட அவர் சிவபெருமான் இதில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு முன்னாடியே விநாயகரே அவரை மன்னிச்சு என்ன பண்ணாராம், அவரது எடுத்து அவரோட தலையில் வச்சுக்கிட்டாராம். அதுதான் விநாயகரோட தலையில் அது சக்கரை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால அது விஷ்ணு. அது வேற யாரும் இல்லை, விஷ்ணு தான். அதுக்கப்புறம் அதை அவரை தலையில் வச்சுக்கிட்டதும் இல்லாமல் அவருக்கு என்ன அவரை சொல்லி வாழ்த்தினாரு அப்படின்னு சொன்னாக்கா, நீ பாதி நாள் தேய்பிரையாகவும் பாதி நாள் வளர்பிரையாகவும் இருப்ப, அதை உன்னை எல்லாருமே கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு மட்டும்தான் இந்த வளர்பிறை தேய்பிறை ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணாராம் விநாயகர் விஷ்ணு பகவானை. அதை தான் நம்ம வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையில் வருது, கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் பயங்கர சந்தோஷமாக, பரவாயில்ல இது நடந்ததுலேயும் ஒரு நல்லது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தேவர்களில் ஒருவராக தான் இருந்தார். இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு அங்கீகாரமும், ப்ளஸ் விநாயக பெருமானோட தலையில் சூடிக்கிறார் இல்லைங்களா அவரை எடுத்து. ஸோ அந்த ஒரு பெரிய பாக்கியமும் அவருக்கு கிடைச்சதா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டதாக கூறப்படுது. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்னென்னா, சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதற் கடவுள் விநாயகர் சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கதையை உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.